பட்டது நடக்கணுங்க. அந்த ஆனந்தியும் நிர்மலாவும் என்னை எவ்வளவு கேவலமா பார்த்தாங்கன்னு தெரியுமா? இனிமே நம்ம வெளியே நடந்து போனா யாராவது சும்மா பார்த்தா கூட அது நம்மள கேவலமா பாக்குற மாதிரி இருக்கும் அத்தை. ஆமா, இனிமே கௌரவமா நான் வெளியே தலை காட்டணும்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. என்ன? வருணுக்கு உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அம்மா, என்னை பத்தி நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? வேற என்னடா பண்ண சொல்ற? என் கல்யாணம் உங்களுக்கு என்ன விளையாட்டா போச்சா? ஒவ்வொரு தடவையும் நான் மாப்பிள்ளை வேஷம் போடுறதுக்குலாம் தயாரா இல்லம்மா. இப்படி சொன்னா எப்படி வரும்? அத்தை ஆசைப்பட்டது நடக்க கூடாதுன்னா எப்படி? இங்க பாருங்க, ஆனந்தி தான் என் ஒய்ஃப்னு நான் தீர்மானமா இருக்கேன். அம்மா விஷம் குடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால வேற வழி இல்லாம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டியதாயிடுச்சு. இனிமே எத்தனை கல்யாணம் அரேஞ்ச் பண்ணாலும் சரி, அது எதுவுமே நடக்காது. கடவுள் எனக்கு ஆனந்தியை தான் எழுதி வச்சிருக்காரு. எவ்வளவு டிலே ஆனாலும் எனக்கும் அவளுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். வருண், மா வேணாமா, எதுவும் சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. இதுக்கு மேல என்னால தாங்கவே முடியாது. கையெடுத்து கும்புறேன், என்ன ஆளை விட்டுருங்க. கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான் நடக்கும். அது வாழ்க்கை முழுக்க நடக்காத மாதிரி பண்ணிடாதீங்க. டேய் வருண், டேய் போட்டு விடுங்கப்பா. தெய்வம், அவன் மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா இப்படி கொட்டிட்டு போவான்? நம்ம பிள்ளைய நாமளே நோகடிக்கலாமா? வேணாம், விட்டுரு, வேணாம். என் வயித்துல குழந்தை வளர்ற நேரம் எல்லாம் நல்லதா நடக்கும்னு நான் நினைச்சேன். தாட்சாயினி, கொஞ்சம் அம்மாவை அமைதியா விடுறியா? அம்மாவை தனியா யோசிக்க விடு. வா எந்திரி, போ. அந்த பொண்ணு வயித்துல குழந்தை வளர வளர உங்க வீட்லயும் பிரச்சனை வளர்ந்துகிட்டே இருக்கும். எனக்கு என்னமோ உன் வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு தோணுது. காதலிக்கிற பொண்ணை பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நீதான், உனக்கு நான். அகல்யா, அங்க பாத்தியாடி உங்க அக்கா எவ்வளவு டென்ஷனா உட்கார்ந்துருக்கான்னு? என்னமோ ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுற. வருண் சாருக்கு கல்யாணம் நடந்தா அவரு தொல்லை இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தா. இப்போ கல்யாணம் நின்னு போச்சுல்ல, அவரும் கட்டினா அவளைதான் கட்டுவேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிருக்காரு. அதான் அதையே நினைச்சிட்டு இருக்கா. அகல்யா, வருண் தம்பி கல்யாணம் நின்னு போனது ஒரு வார்த்தையாவது நம்ம கிட்ட சொன்னால பாத்தியா? எவ்வளவு கமுக்கமா உட்கார்ந்துருக்கா. வருண் சார் நமக்கு ஃபோன் பண்ண விஷயம் நம்ம கிட்ட சொன்னது எதுவும் அவளுக்கு தெரியாது. ஆமாமா, அப்படியே நாமளும் எதுவும் தெரியாத மாதிரியே இருந்துக்கோ. என்ன அதாமா நல்லது. அப்புறம் நீ சந்தோஷத்துல பாயாசத்துல சர்க்கரைக்கு பதிலா உப்பு அள்ளி போட்டுறாத. அம்மா தாயே, நீயே பண்ணு போ, நான் வேற வேலையை பாத்துக்கிறேன். போ போமா. என்னம்மா கவனிச்சியா? பெருசு உம்முன் இருக்கு, சிறுசு ஜம்முன் இருக்கு. என்ன நடக்குது? எதுவா இருந்தா என்னடா, உனக்கு போட்டியா இருந்த வருணுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. நாம இப்ப சந்தோஷமா இருப்போம். அவ கொஞ்ச நாளாவே அந்த வருண் ஃபாலோ பண்றான், டார்ச்சர் பண்றான்னு சொல்லிட்டு இருந்தா. அவனுக்கு தான் இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, அப்ப இவ ஹாப்பியா தானே இருக்கணும். ஏன் வந்ததுல இருந்து உம்முனே இருக்கா? என்னமோ இடிக்குது. கரெக்டான டவுட் தான். இப்ப கிளியர் பண்ணிடுவோம். வாடா மாமனே, போவோம்.
ம். என்னம்மா ஆனந்தி, தலையில வலிக்குதா? ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு இருந்த தலைவலிதான் ஒரேடியா போயிடுச்சேம்மா. அப்புறம் என்ன, எதை நினைச்சு நீ கவலைப்படுற? ம். ஒவ்வொருத்தருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். அதை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஆமா, அதெல்லாம் சொல்ல முடியாது. கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா, நீ அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தியே, அங்க அந்த முகூர்த்த பையெல்லாம் தருவாங்கல்ல, அந்த தேங்காய் பழம். சாத்துக்குடி சாத்துக்குடி சாத்துக்குடி. மாப்பிள்ளை விடும் பொண்ணு விடும் 2 பேரும் பெரிய பணக்காரங்கன்னு சொன்னாங்க. சின்ன ஒரு முகூர்த்த பை கூடவா குடுக்கல? ஆமா, அதுவும் அங்க நீ வேலை பாக்குற பொண்ணு ஒண்ணுக்கு 2 எடுத்து கொடுத்திருப்பாங்க. கொடுத்துருக்கணும்ல. அத்தை, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? நான் மூட் அவுட்ல இருக்கேன். ஆனந்தி, இந்தாக்கா பாயசம். பாயசம் எனக்கு எதுவுமே வேண்டாம். அம்மா கொடுத்த காஃபியும் வேணான்னு சொல்லிட்டேன். இப்ப நான் கொடுக்கற பாயசமும் வேணான்னு சொல்றேன். ஒருவேளை கல்யாண வீட்ல ஹெவியா சாப்பிட்டு போனோ. அப்புறம் இன்னைக்கு வீட்ல என்ன விசேஷம்? குடு, நான் சாப்பிடுறேன். நீ கவலை விடு, நான் எடுத்துக்கிறேன். நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். இன்னைக்கு நீங்க சம்பளம் வாங்கின முதல் நாள், அதான் பாயசம் பண்ணிருக்கேன். சும்மா இரு. அப்படிலாம் சொல்லாதம்மா. என் மகன் ஒரு நாள் வேலைக்கு போக தான் போறான், லட்ச லட்சமா சம்பாதிக்க தான் போறான். அந்த ஒரு நாள் தான் என்னைக்குன்னு தெரியல. அப்படிலாம் பேசாத. என் மகனுக்கு கோடீஸ்வரன் ஆகிற யோகம் இருக்கு. ஆனந்தி, பாயசம் ஆறுதுமா, கொஞ்சம் குடியேன். வேணாமா. உனக்காக உன் தங்கச்சி பார்த்து பார்த்து முதல் தடவையா பாயசம் பண்ணிருக்கா. நீ என்னடானா வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா? நீ தடவை பண்ணியா? என்ன விசேஷம்? சும்மா கத்துக்கலாம் தான். உனக்கு தான் உன் மேல உண்மையா பாசம் வைக்கிறவங்களுடைய அருமையே உனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியெல்லாம் பேசாத. எனக்கு எல்லாரை விட உன் மேலதான் பாசம் அதிகம். அந்த பூஜா விடவா? ஏய், நீ என் தங்கச்சிடி. இந்தா, உன் ஆசை தங்கச்சி பண்ண பாயசத்தை குடி. அகல்யா, இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இல்ல. சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ்க்கா. ஏமா, இந்த பாயசத்தை எதுக்கு பண்ண? அது வந்து வருண் சார் கல்யாணம் நின்னு போச்சுல்ல, அதுக்குதான். இது எப்படி உனக்கு தெரியும்? ஹோ, அந்த வருண் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரா? அப்படியா சங்கதி? அதான் ஆனந்தி உம்முன்னு இருக்காளா? ஆமா, அந்த சந்தோஷத்துல தான் நாங்க பாயசம் பண்ணோம். எப்படியும் அக்காவா வருண் சார் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இருடா, கல்யாணம் நின்னு போச்சுங்கிறாங்க, திங்கிற வா. என்னடா இது? நாம ஒரு கணக்குல இருந்தா இதுங்க ஒரு கணக்குல இருந்து தொலைக்குதுங்க. யாரு என்ன கணக்குல வேணாலும் இருக்கட்டுமா, இந்த சரவணன் போடுற கணக்கு வேற. டேய், நீ கணக்குல முட்டை தானடா வாங்குவ? ஹலோ. சொல்லு அகல்யா. ஹே, என்ன விசேஷம்? உங்க அக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அவ என்ன சொல்ல போறா? நானும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நீங்க கோயில்ல இருந்து ஃபோன் பண்ணி சொன்னப்போ எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? வீட்ல பாயசம்லாம் பண்ணோம். அப்படியா? அந்த பாயசத்தை ஆனந்தி குடிச்சாளா? குடிச்சா. அப்போ நான் குடிச்ச மாதிரி தான். இதை நீங்க இப்படியே விட்டுறக்கூடாது. எனக்கும் அம்மாக்கும் ஒரே ஆசைதான். நீங்க எப்படியாவது எங்க அக்காவை கல்யாணம் பண்ணணும். கண்டிப்பா பண்ணுவேன். ஆன்ட்டி ஆசைப்பட்ட மாதிரி உங்க வீட்டுக்கு மருமகனா வருவேன்.
அந்த நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் உங்க அம்மா அன்னைக்கு விஷம் அது இதுன்னு சொல்லி மிரட்டின மாதிரி ஏதாவது பிளாக்மெயில் பண்ணா அதுக்கு பயந்து மறுபடியும் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீங்க ஒத்துப்பீங்களோன்னு ஒரு பயம். ஹேய், அதுக்கெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத. எங்க அம்மா அடுத்த ஆக்ஷனுக்கு போக முடியாத அளவுக்கு நானும் கொஞ்சம் சென்டிமெண்டெல்லாம் பேசி லாக் பண்ணிட்டேன் அவங்கள. உடனே வேற கல்யாண ஏற்பாட்டுக்கு போகாம இருந்தா அதுவே போதும். போக மாட்டாங்க. சரி, என் கல்யாணம் நின்று போனதை பத்தி உங்க அக்கா வீட்ல ஏதாவது சொன்னாலா? ஒண்ணுமே சொல்லல. நாங்களும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. சரி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் அடுத்து மணவரையில் உட்கார்ந்தா அது ஆனந்தி கழுத்துல தாலி கட்டுறதுக்காக தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். உங்க கனவும் நிறைவேறணும், எங்க கனவும் நிறைவேறணும். ஹே, ரெண்டும் ஒண்ணு தானே, கனவுல நிறைவேறும். எங்க அப்பா தான் எங்க அக்கா கல்யாணத்தை பார்க்க முடியாம போயிட்டாரு. எங்க அம்மாக்கு இருக்கிற ஒரே லட்சியம் இப்போ உங்க கல்யாணத்தை பார்க்கறது மட்டும்தான். ஆன்டி கிட்ட சொல்லு, தைரியமா இருக்க சொல்லு, அவங்க ஆசை கண்டிப்பா நிறைவேறும். சரி, யாராவது பாத்திர போறாங்க, நான் போனை வச்சிடுறேன். சரி, ஓகே. நீ கால் பண்ணி பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பப்போ கால் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு கன்வே பண்ணு. ஓகே, பாய். சரிம்மா, பாய். திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.